அனைவருக்கும் வணக்கம். புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாநகர, புறநகர் மாவட்டங்கள் சார்பில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகின்றோம். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பாசிச பாஜகவையும் அதோடு கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுகவையும் தோற்கடிக்க வேண்டும். திமுக கூட்டணிக்கும் திமுக கட்சியின் வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்க வேண்டும். பாசிச பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய மற்ற கட்சிகளை புறக்கணித்து தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த 12 ஆண்டு காலமாக இந்தியாவை ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் மத ரீதியாக, சாதி ரீதியான பாகுபாட்டை வளர்த்தெடுக்கின்ற வகையில் சட்டங்களையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி இந்த நாட்டை ஒரு பதட்ட சூழ்நிலைக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. இந்தியாவில் அனைத்து மக்களுடைய நலனையும் மையப்படுத்துகின்ற சமூக நீதி கோட்பாட்டை சிதறடிக்கின்ற வகையில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சியை 12 ஆண்டு காலத்தில் நடத்தியிருக்கின்றார்கள். தமிழ்நாடு என்பது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தையும் விட முற்போக்கான அமைதியான மாநிலம். இங்கே மக்கள் மத ரீதியான பாகுபாடுகளை மறந்து சமய நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் கூட திருப்பரங்குன்ற போன்ற கோவில் பிரச்சனைகளை திட்டமிட்டு எழுப்பி பாரதிய ஜனதா கட்சி ஒரு வகுப்புவாத கலவரத்தையும் பாகுபாட்டையும் உருவாக்க நினைத்தது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது சமூக நீதி திட்டங்களையும் மாணவர்கள் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்துகின்ற பாதுகாக்கின்ற வகையில் நல்ல கல்விக்கான திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு போன்ற நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பையும் அவருடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்கின்ற வகையில் மிகச்சிறப்பான வகையில் கல்வி நிதியுதவி திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அரசு என்பது இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கின்ற வகையில், மருத்துவ கல்வியை சிதைக்கின்ற வகையில் நீட் தேர்வு போன்ற நுழைவுத் தேர்வை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். சாதாரண கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு கூட கியூட் தேர்வு என்ற பெயரில் நுழைவுத் தேர்வை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். நெக்ஸ்ட் தேர்வு என்ற பெயரில் நுழைவுத் தேர்வை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். இன்றைக்கு பாகுபாட்டை விதைக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை என்ற கல்விக் கொள்கையின் மூலமாக இந்தியை திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மும்மொழி கல்விக் கொள்கையை இந்த மண்ணில் திணிக்க முயற்சிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் குலக்கல்வியையும் குலத்தொழிலையும் ஊக்குவிக்கின்ற வகையில் விஸ்வகர்மா திட்டம் போன்ற திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த முயற்சித்திருக்கின்றார்கள். பல்வேறு வகையான இந்தி திணிப்பு நடவடிக்கைகளை அரசனுடைய திட்டங்களுக்கு இந்தியில் பெயர் வைப்பதன் மூலமாக, ரயில் நிலையங்களுக்கு, ரயில்வே திட்டங்களுக்கு இந்தியில் பெயர் வைப்பதன் மூலமாக தொடர்ந்து இந்தி திணிப்பை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக என்கின்ற ஒரு கட்சியின் மீது, தோளின் மீது ஏறி நின்று கொண்டு தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாற்றிவிட வேண்டும், அவருடைய வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு மக்கள் இந்த பாகுபாட்டையும் இந்த மக்களுக்கு மோசமான திட்டங்களை பரிசீலித்த பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணிக்கின்ற வகையில் இந்த வருகின்ற தேர்தலில் அவர்களை புறக்கணிக்க வேண்டும். மீண்டும் திமுக கூட்டணிக்கும் திமுக கட்சிக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, நாங்கள் எதுவும் போட்டி இல்லைங்க. சட்டமன்ற தேர்தலில் எந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுறதில்லை. தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக அந்த உரிமைகளை பாதுகாக்கவும் மீட்கவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தகுதியும் வாய்ப்பும் இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம்.